ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் நியூ புக் 8th உள்ள இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். சரியா? 8th தமிழ் நியூ புக்கில் இயல் 3 வந்து ஒரு முழு விளக்கம் பார்க்க போகிறோம். அதோட எது எது இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சாப்டர் வந்து எந்தெந்த டாபிக் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது, எது எது மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ கையில் வந்து புக்கு, நோட்டு, பென்னு ஏதாவது வந்து இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க. இல்லை நோட்டு, பென் இருக்குன்னா நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும், இந்த இயல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, உடலையும் ஓம்புமீன் அப்படின்னு, அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்த பத்தி, மனிதர்களுடைய நோய் அந்த மாரி பிரச்சனைகள பத்தி குடுத்துருப்பாங்கப்பா இந்த இயல் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய செயல்பாட்டு அப்படிங்கிறது, நோயும் மருந்தும் அப்படிங்கிற செயல்பாட்டு. சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஓகேவா? ஸோ இத வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனா சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ அந்த டாபிக். ஆனா நம்ம அந்த டாபிக்ல அந்த சொல்லும் பொருளும்ங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும். சரியா? ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சரியா? ஸோ நோய் அப்படிங்கிறது வந்து 3 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரியா? மருந்தினால் நீங்கும் நோய் ஒரு வகை. சரியா? எதனாலயும் தீராத தன்மையுடைய நோய் வந்து இன்னொரு வகை. அதுக்கப்புறம் அடங்கி இருக்கிற மாரி இருக்கும். வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும், முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது ஒரு நோய்ப்பா. சரியா? 3 வகையான நோய். சரியா? இந்த நோய்களுக்கான 3 மருந்துகள் சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். சரியா? இது 3ம் தான் வந்து இந்த நோய்க்கான 3 மருந்து. இத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, திரியோக மருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது 3 யோக மருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியாப்பா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த பாடல். ஓகேவா? ஸோ ஜென்ரலா வந்து இந்த பாடல் வந்து இதுதான். இதனுடைய நூல் குறிப்பு வந்து பெருசா இருக்காது. நீலகேசி அப்படிங்கிற ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. சரியா? இது வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. ஓகேவா? வாதங்களின் அடிப்படையில வந்து விளக்குறாங்க. டிபேட் மாதிரி. ஓகேவா? ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சரியா? கடவுள் வாழ்த்த சேர்க்காம மொத்தம் 10 சருக்கங்கள் வந்து இருக்கு. சமய தத்துவங்கள் விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் வந்து இதுவரைக்கும் தெரியலப்பா. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. சரியா? தர்ம உரை அப்படிங்கிற சருக்கத்திலிருந்து இந்த பாடல் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சிலபஸ் இல்ல. ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு அர்த்தம். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். நிழல் இகலும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. அதுக்கப்புறம் திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. தெளிவுனா நற்காட்சி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூநாய் அப்படின்னா வந்து அணிகலன்களை அணிந்தவளே. அதுக்கப்புறம் பிணி அப்படின்னா துன்பம். ஓர்த்தல் அப்படின்னா வந்து நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. கேள்விகள் வரலாம். ஓகேவா? ஸோ புக் பேக்கும் அதே மாரி நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துறோம்ப்பா. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா, பிணிப்பா. ஓகேவா? ஸோ பிணி இல்லாமல் வாழ்றது தான் வந்து வாழ்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை அப்படின்னா 3. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவை கூட்டல் உண்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தாம் பிளஸ் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாம் இனி. தாமினி. ஓகேவா? ஓகேப்பா. அவ்வளோதான். ஸோ அடுத்து வருமுன் காப்போம். சரியா? ஸோ இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ சிலபஸ்ல நம்மளுக்கு இந்த புலவர் பத்தி குடுக்கல. ஆனா இதுலருந்து வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து வருமுன் காப்போம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பாடல் வந்து ஃபுல்லா அவருக்கு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பாடலா தான் இருக்கும். சரியா? பாடல் பார்க்கலாமா? உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது உடல்ல உறுதி இருக்கிறவங்க தான் உலகத்துல உள்ள மகிழ்ச்சியான ஒரு நபர். உடல்ல உறுதியற்ற நோயாளிக்கு வந்து வாழும் இடமும், செல்வமும் ஒரு நல்ல வாழ்வ வந்து குடுத்துருமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையில்
நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்கள்லயும் வந்து சுகம் இருக்கும்ப்பா. அதாவது சுத்தம் தான் வந்து சுகம். சுத்தம் இருக்கிற இடம் தான் சுகமா இருக்கும். அப்ப நாள்தோறும் நீங்க தூய்மையை போற்றி பாதுகாத்தாலே உங்களுக்கு நீண்ட வாழ்வு கிடைக்கும். ஏன்னா நீங்க சுத்தமா இருந்தாலே உங்க உடலுக்கு வந்து எந்த நோயும் வராது. நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அதாவது காலை மாலை உலாவி நிதம். சரியா? உலாவி நிதம் அப்படின்னா டெய்லி போய் காலை மாலை வந்து உலாவிட்டு வரவங்களுக்கு, நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு, நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு வரவங்களுக்கு நோய் வந்து வரவே வராது. அவங்க உயிரை அவங்க உயிரை வந்து எடுக்க வரக்கூடிய யமன் கூட அவங்களுடைய காலை தொட்டு வணங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்க. கூலை நீ கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நீங்க வந்து கூழ் குடிச்சாலும் சரி, காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க. நீங்க ஏழையா இருந்தாலும் பரவால்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவால்ல, நைட்ல வந்து நல்லா தூங்குங்க. ஸோ அத பத்தி நீங்க சிந்திச்சு உங்களுடைய மனச வந்து இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டுடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது அளவாக உண்ணாம அதிகமா நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, செரிமானம் வந்து நடக்காம நாள்தோறும் நோய் வந்து உங்களுக்கு பாயிலே வந்து நீங்க படுத்து கிடப்பீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? தூய்மையான காற்றும். அடுத்தது பாருங்க. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயதும் தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு தான். அதாவது தூய்மையான காற்றும், நல்ல குடிநீரும், நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறதும் நோயை வந்து நமக்கு பக்கத்திலே அண்ட விடாது. 100 ஆண்டு காலம் வந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வந்து நலமோடு இருப்பதற்கான வழிகள்லாம் இது எல்லாமே. அதனால நோய்கள்ல வர்றதுக்கு முன்னாடி காத்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சொல்லியிருக்காருப்பா. ஓகேவா? ஸோ சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட்ப்பா. நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுனா அளவு, ஓகேவா? சுண்ட அப்படின்னா நன்கு, அதுக்கப்புறம் வையம்னா உலகம், பேணுவயேல் அப்படின்னா பாதுகாத்தல், அது நம்மளுக்கு தெரியும். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம், ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணத தான் இங்க குடுத்துருப்பாங்க. ஒருக்கா ஜஸ்ட் ரீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எது இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ, அத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லப்பா. கவிமணி வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. நீங்க வேணுனா ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் வேணா பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ புக் பேக் பார்த்துரலாம். புக் பேக்க பொறுத்தவரைக்கும் காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நலம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது. இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடம் எங்கும். ஓகேவாப்பா? அடுத்து தமிழர் மருந்து. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லப்பா. ஸோ இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஆனா இத வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிருங்க. சரியா? இந்த வாட்டி நம்மளுக்கு குடுக்கல. நம்மளுக்கு போன டைம் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கேள்வியாவது இதுலருந்து கேட்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கேட்கலப்பா. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு சிலபஸ்ல குடுக்கல. எங்கெங்கெல்லாம் இந்த ரெட்டா குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பேரால நல்லாருக்கும். நம்மளுக்கான ஒரு இத பத்தின வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளுள் சில என்ன சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். சரியா? ஸோ இது எல்லாமே இப்போ உள்ளது. ஸோ இந்த மாரி மருத்துவத்த பத்தி சொல்லியிருப்பாய்ங்க. சித்த மருத்துவத்த பத்தி அந்த காலத்துல என்னென்ன பயன்படுத்துறாங்க, சித்தர்கள் வந்து எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க. ஸோ நல்லாருக்கும். சரியா? ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா குடுத்துருப்பாங்க. தினமும் வந்து நீங்க வந்து 45 நிமிடம் வந்து 3 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் செய்யணும். 15 நிமிடம் வந்து யோகா, தியானம், மூச்சு பயிற்சி செய்யணும். 7 மணி நேரம் வந்து தூங்கணும். 3 லிட்டர் தண்ணீ குடிக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட, நமது ஊரில் விளையும் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சித்த மருத்துவத்த பத்தியும், அதனுடைய அருமைகளை பத்தியும் வந்து சொல்லியிருப்பாங்க. இத கண்டிப்பா நீங்க ஒருக்க ரீட் மட்டும் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு, சும்மா அதோட வந்து விட்டுறலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதுவே உங்களுக்கு மைண்ட் ஸ்டோர் ஆயிரும். அந்த அளவு ஈஸியான ஒரு பாடம் தான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் அப்படின்னா, தாவரங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. சரியா? மருந்து அப்படிங்கிறது உணவு தான்ப்பா. உணவும் மருந்தும் நம்மளுக்கு வந்து ஒண்ணு தான். ஸோ அப்படிதான் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தவங்க. சரியா? ஸோ மருத்துவ குணமுடைய மூலிகைகளையும், சமையல் பொருட்களையும் யூஸ் பண்ணி தான் அந்த காலத்துல நம்மளுக்கு சாப்பாடே செஞ்சாங்க. சரியா? சிறுதானியங்கள்ல இருந்து அனைத்துமே. இன்னைக்கு தான் வந்து எல்லாமே வந்து மாறிருச்சு. ஓகேவா?
ஸோ அடுத்தது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த கொதிப்புப்பா. புற்றுநோய் கிடையாது, காய்ச்சல் கிடையாது, தலைவலி கிடையாது, இரத்த கொதிப்பு தான். ஓகேவா? சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். சமையல் அறையில நீங்க செலவிடுற நேரம் வந்து நல்வாழ்வுக்காக செலவிடுற நேரம் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. அதாவது அந்த காலத்துல சித்தர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க சமையல் அறையில எவ்வளவு தூரம் வந்து சரியா செயல்படுறீங்களோ, ஸோ அது வந்து உங்களுடைய நல்வாழ்வுக்கு, நீங்க வந்து நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு நேரம் நீங்க செலவிடுறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து சமையல் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமா வந்து இருக்குங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தலைக்குள் ஓர் உலகம். இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட்ப்பா. நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. தலைமைச் செயலகத்த வச்சு குடுத்துருப்பாங்க. தலைக்குள் ஓர் உலகம் அப்படின்னு சொல்லி. ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. நூல்வழிலாம் நம்மளுக்கு தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ரீடு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எச்சம்ப்பா. எச்சம் வந்து வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இத வந்து நல்லா கவனமா பாருங்க. நோட் எடுத்துக்கோங்க. இல்ல கையில புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். ஓகேவா? படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று ஆகும். சரியா? இது நம்மளுக்கு தெரியும்ப்பா. படித்தான் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல வந்து முற்று பெற்றுச்சு. நம்ம ஆல்ரெடி இத பார்த்திருந்தோம். ஸோ அப்ப அது வந்து வினைமுற்று. சரியா? படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. ஆமா. முற்று பெறல. படித்த அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல படித்து அப்படின்னா முடிச்ச அப்படிங்கிற மாரி வரும். சரியா? இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்து எச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? படித்த மாணவன், படித்து வந்தான். சரியா? படித்த ம பள்ளி. அதுக்கப்புறம் படித்து வந்தாள். ஸோ இந்த மாரி முற்று பெறாம நிக்கிது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து எச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது பெயரெச்சம், வினையெச்சம்னு சொல்லி 2 வகையா படும்பா. சரியா? அதே மாதிரி நம்ம முன்னாடி நேத்து பார்த்த மாரி வினைமுற்றுல பார்த்த மாரி இதுலயுமே வந்து நம்மளுக்கு தெரிநிலை, அதுக்கப்புறம் குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லி 2 இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பெயரெச்சம் அப்படிங்கிறது படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றைக் கொண்டு முடியும். சரியா? அப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து பெயரெச்சம். படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த புத்தகம், சரியா? படித்த ஆண்டு, சரியா? படித்த மாணவி. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெயரை கொண்டு முடிந்தால், பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால், அது வந்து பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும் பாப்பா. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. பெயரெச்சம் வந்து நம்மளுக்கு 3 காலத்திலும் வரும். சரியா? அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், அதுக்கப்புறம் எதிர்காலம் 3லயுமே வரும். பாடிய பாடல் அப்படின்னா இறந்த காலம். பாடிய பாடல் முன்னாடி பாடிட்டாங்க. பாடுகின்ற பாடல் இப்ப பாடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்கால பெயரெச்சம். சரியா? பாடும் பாடல் எதிர்காலத்துல பாடப் போறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப 3 காலத்திலயுமே வந்து வரக்கூடியது பெயரெச்சம். ஓகேவா? ஸோ ஒரு சொல்லுக்கு அடுத்து வந்து பெயரை கொண்டு முடியும் எச்சம். சரியா? ஒரு சொல்லுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல்ல வந்து பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்குப்பா. ஒண்ணு தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்னு குறிப்பு நிலை பெயரெச்சம். சரியா? அதாவது இதோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும். அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் ஆகும். தெரிநிலை வெளியே தெரியக்கூடிய மாதிரி காட்டக்கூடியது தெரிநிலை பெயரெச்சம் ஆகும். சரியா? எழுதிய கடிதம் அப்படின்னா எழுதிய கடிதம் ஆல்ரெடி எழுதிட்டாங்க. புரியுதா? அப்ப இது வந்து இறந்த காலம். சரியா? இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக சொல்லுகிறது. சரியா? அதாவது எழுதுதல் அப்படிங்கிற வேலையும் சொல்லுது. அதுக்கப்புறம் எழுதிய அப்படின்னா அந்த காலம், இறந்த காலம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. சரியா? இவ்வாறு செயலையும், காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்து வந்து சிறிய கடிதம் அப்படின்னா, இதுல காலமும் நம்மளுக்கு தெரியல, செயலும் நம்மளுக்கு தெரியல. கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க பாருங்க, செயலையோ, காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். சரியா? பண்பை மட்டும் காட்டும்ப்பா. அதாவது சிறிய, பெரிய, அழகிய அந்த மாரி. ஓகேவா? ஸோ சிறிய, பெரிய, அழகிய அந்த மாரி அதனுடைய தன்மை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதுல பார்த்தோம். வினையெச்சம், பெயரெச்சம்ல வந்து நம்ம ஆல்ரெடி தனியா சிலபஸ் எடுத்து பார்த்தோம். ஸோ அதுல வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனுடைய பண்பு அப்படின்னா, அதனுடைய இயல்பு சிறிய, பெரிய, கோவமான ஸோ இந்த மாரி என்னனாலும் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த தன்மைய பத்தி சொல்லக்கூடியது தான் வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து செயலையோ, காலத்தையோ வந்து நம்மளுக்கு வெளிப்படையா காட்டவே காட்டாது. சிறிய என்னும் சொல்லில் செயலையோ, காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு பெயரெச்சம்.
ஸோ அடுத்து வினையெச்சம்பா. படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினைச் சொற்களுள் ஒன்றைக் கொண்டு முடியும். படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வினைச்சொற்கள கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஓகேவா? ஸோ முடிந்தான், நடந்தான், வியந்தான், ஓடினான், பறந்தான். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினை எச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து தெரிநிலை குறிப்பு வினையெச்சம்னு இதுலயுமே 2 இருக்குப்பா. ஸோ அதே சேம் தான். சேமா வந்து காலத்தையும், செயலையும் வந்து வெளிப்படையா தெரியுமாறு காட்டும்னா அப்படின்னா, எழுதி வந்தான் அப்படின்னா, எழுதி வந்தான். சரியா? செயல் வந்து என்னது? எழுதுதல். காலம் வந்து என்னது? எழுதி வந்தான் அப்படின்னா, இறந்த காலம்ல போயிரும். சரியா? சாரி நிகழ்காலம்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி வந்தான் சரியா? இது வந்து வினையெச்ச தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மெல்ல வந்தான் பார்த்தீங்களா? மெல்ல, வேகம், அழகு, சிறிய, பெரிய இது எல்லாமே வந்து இந்த தன்மையில வரும். அதனுடைய பண்பு அப்படிங்கிற மாதிரி வந்துரும். சரியா? ஸோ இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினை எச்சம் வந்து குறிப்பு வினை எச்சம் எனப்படும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த மாரி கொஸ்டினே வந்து கேட்பாங்க. அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் டேஷ் வினையெச்சம் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன போடணும்? குறிப்பு வினையெச்சம் ஆகும் அப்படின்னு வந்து போடணும். சரியா? ஸோ இது இல்லாம முற்றெச்சம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வள்ளி படித்தனேல் அப்படின்னா 2 இது வந்து வரும்ப்பா. சரியா? வள்ளி படித்தனேல் தொடரில் வந்து படித்தனல் அப்படிங்கிற சொல் வந்து படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. சரியா? படித்தால் அப்படிங்கிற வினைமுற்று பொருள வந்து தருது. இப்ப 2 வினைமுற்று வந்துச்சுன்னா, அதுல முதல் வரக்கூடிய ஒரு வினைமுற்று வந்து எச்சமா வந்து மாறிரும்ப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, படித்தனல் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஒரு நிமிஷம்ப்பா. படித்தனல்ங்கிறது ஒரு வினைமுற்று. மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. சரியா? இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. ஓகேவா? வினையெச்ச பொருளை வந்து தருது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். அதாவது ஒரு எச்ச பொருள் சரியா? இதுதான் வந்து அந்த படித்தனல் அப்படிங்கிறது தான் ஒரு எச்ச பொருள். ஒரு வினைமுற்று சரியா? இந்த ஒரு வினைமுற்று வந்து எச்ச பொருளா வந்து மாறிருது. எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு மகிழ்ந்தாள் அப்படிங்கிற மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து முற்றெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரே சென்டென்ஸ்ல 2 வினைமுற்று வந்து அதுல முன்னாடி உள்ள வினைமுற்று வந்து எச்ச பொருளை தந்து முடிந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து முற்றெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளா இது சென்டென்ஸ்லாம் தேவையில்ல. வந்த மாணவன் அப்படிங்கிறதுனா பெயரெச்சம். அதுக்கப்புறம் வந்த மாடு அப்படிங்கிறது பெயரெச்சம். வரைந்து வந்தான் அப்படிங்கிறது வினையெச்சம். வரைந்து முடித்தான் அப்படிங்கிறது வினையெச்சம். சரியா? அவ்வளோதான்ப்பா. ஸோ முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் அப்படிங்கிறது எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் அப்படிங்கிறது பார்த்த. ஓகேவா? குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறது காலத்தை. ஓகேவா? ஸோ அடுத்து பொறுத்துக. பொறுத்துக பொறுத்தவரைக்கும் நடந்து அப்படின்னா வினையெச்சம்பா. சரியா? பேசிய அப்படின்னா பெயரெச்சம்பா. எழுதினான் எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது எடுத்தனன் உண்டான் 2 வருதா? அப்ப வந்து இது முற்றெச்சம். சரியா? பெரிய அப்படின்னா தன்மையை குறிக்குது. அப்ப குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில வந்து ஊமை தொடர்கள் குடுத்துருப்பாங்க. இத பார்த்துக்கோங்க. "மடை திறந்த வெள்ளம் போல்" அப்படின்னா, தடையின்றி மிகுதியாக அப்படின்னா, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படிங்கிறதுப்பா. அதுக்கப்புறம் "உள்ளங்கை நெல்லிக்கனி போல" அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. சரியா? பாரதியின் பாடல்கள் "உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? உள்ளங்கையில நெல்லிக்கனிய வச்சா நீங்க மறைக்க முடியுமா? மூடவே முடியாது கைய. ஸோ அந்த மாரி. ஓகேவா? ஸோ இதில பொறுத்துக்க. இதில குடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா கேட்பாங்கப்பா. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. அதாவது இது வந்து ஒற்றுமையின்மையா, பயனற்ற செயலா, தற்செயல் நிகழ்வா, எதிர்பாரா நிகழ்வானா, தற்செயல் நிகழ்வு தான். ஓகேவா? ஸோ அதாவது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது தற்செயலா நடந்தது தான். சரியா? அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது வந்து எதிர்பாராதது. ஓகேவா? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா, எளிதில் மனதில் பதியக்கூடியது. நல்லா மனதில பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போலனா, பயனற்ற செயல். அதாவது வயலுக்கு இறைக்காம, வெளியில சும்மா இறைக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா, ஒற்றுமையின்மை. ஏன்னா நெல்லிக்காய் மூட்டைய அவுத்து கொட்டுனா என்ன ஆகும்? எல்லா நெல்லிக்காயும் சிதறி ஓடிரும். ஸோ அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததுல எப்பயும் போல
கலைச்சொற்கள் குடுத்துருக்காங்க. நோய்னா டிசீசஸ், மூலிகை ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள் மில்லட்ஸ், பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர், அதுக்கப்புறம் பக்க விளைவுனா சைட் எஃபெக்ட்ஸ், நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். இத பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட்டா தெரியுது. மரபணுனா ஜீன், ஒவ்வாமைனா அலர்ஜி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டுருக்காங்கப்பா. ஸோ டிஃபரெண்ட்டா உள்ளத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. அவ்வளோதான்ப்பா. நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த இயல்ல இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். நான் மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. நான் வந்து உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஓகேவா?